ஆய. உண்மையிலேயே ஒருவர் பக்திமானா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அப்பைய தீட்சிதர் என்று ஒருவர் இருந்தார். அவரது வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை காஞ்சி பரமாச்சாரியார் விவரிப்பது உண்டு. அப்பைய தீட்சிதருக்கு நான் உண்மையிலேயே பக்திமானா அல்லது பக்திமான் போல் நடிக்கிறேனா என்று சந்தேகம் வந்தது. அதற்காக அவர் தன் சீடர்களை அழைத்தார். சித்தம் கலங்கச் செய்யும் ஊமத்தை இலை சாறை நான் குடிக்கப் போகிறேன். ஒரு மண்டல காலத்துக்கு பிறகு சித்தம் தெளியும் மருந்தை எனக்கு தாருங்கள். இடைப்பட்ட காலத்தில் நான் உளறுவதையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். சீடர்களும் அப்படியே செய்தனர். குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு தீட்சிதர் உளறியதையெல்லாம் முறையாக தொகுத்தனர். என்னே ஆச்சரியம்! அவை எல்லாம் சுவாமி மீதான அற்புத ஸ்லோகங்களாக அமைந்திருந்தன. அப்பேற்பட்ட மகான்தான் அப்பைய தீட்சிதர். இப்படிப்பட்ட உண்மையான பக்தியில் ஈடுபவர்கள்தான் உண்மையிலேயே பக்திமான். முருகனிடம் இறைவனிடம் பக்தி செலுத்த வேண்டும் என்று சொல்வார் வாரியார் சுவாமிகள். எப்படி பக்தி செலுத்துவது? பக்தியை செலுத்துவதற்கு பணம் தேவையில்லை. பக்தி செலுத்துவதற்கு பொருள் தேவையில்லை. பக்தி செலுத்துவதற்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. பக்தி என்பது ஒருவருடைய மனதில் தானாக வர வேண்டும் என்று வாரியார் சுவாமிகள் சொல்வார். ஆகவே ஒருவர் பக்திமானா இல்லையா என்பதை அவருடைய மனமுன்றிய வழிபாட்டை வைத்துத்தான் தீர்மானம் பண்ண முடியும் என்கிறார் மகா பெரியவர். ஓம் நமச்சிவாய.